ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான வண்டியோடைய ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாங்க. ஓகே, இது என்ன வண்டி அப்படின்னு கெஸ் பண்ணீங்க? தெரியல இல்ல. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா Hyundai பிராண்ட்ல பொறுத்தவரை உங்களுக்கு 7 சீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போதைக்கு Hyundaiல என்ன 7 சீட்டர் இருக்குங்க மார்க்கெட்ல? Hyundai Alcazar சொல்லலாம். அதை தாண்டி வேற எந்த 7 சீட்டருமே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்ட் தான். ஆனால் 2005 அந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா Hyundai பிராண்ட்ல ப்ரீமியம் எஸ்யூவி 4 வீல் டிரைவோட வரக்கூடிய லேடர் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல 7 சீட்டர் எஸ்யூவி ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா Hyundai Terracan. Hyundai Terracan இந்த பேர் வந்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. சில மூவிஸ்ல இந்த வண்டி வந்திருக்குங்க. அதாவது கஜினி படத்துல ஒரு சீன்ல வந்து சூர்யா ஓட்டிட்டு வருவாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ் தான் இந்த வந்து Hyundai Terracan நம்ம வந்து தெரிஞ்சிருக்கும். அதுலயும் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க இந்த Hyundai Terracan இது ஒரு ரேர் பீஸ், வெரி யூனிக் மாடல். இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான வண்டிகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதில் என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த டைம்லேயே எந்த அளவுக்கு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க, அதெல்லாமே இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி யூனிக்கான கண்டென்ட் அண்ட் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ்க்கு அவசியம் நம்ம ஆரோ டென் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ Hyundai Terracan எந்த அளவுக்கு ஒரு ரேர் பீஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், Hyundai Terracan இது ஒரு டைனோசரை விட ரேரான ஒரு வண்டி அப்படின்னு உண்மையாக சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் ரொம்ப கம்மியான வண்டிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டி பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓகே, Hyundai வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தாங்க. மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து 4 வீல் டிரைவோட ஒரு ப்ராப்பரான லேடர் ஃப்ரேம் எஸ்யூவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்என்டி பண்ணிட்டு இருந்தாங்க வித் 7 சீட்ஸ். ஸோ அந்த டைமில் பீக்காக இருந்த ஒரு ஆஃப் ரோடர் 7 சீட்டர் வண்டி எதுங்க? Mitsubishi Pajero. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Mitsubishi Pajero அவங்க கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டு பெஜரோடைய மெக்கானிக்கல்ஸ், அந்த பாடி அண்ட் ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம் அது எல்லாமே கொஞ்சம் பாரோ பண்ணி இவங்களோட சொந்த என்ஜினை போட்டு, சொந்த பாடி டிசைனை போட்டு, இவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் 4 வீல் டிரைவ் எஸ்யூவி ஒன்று மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் இந்த Hyundai Terracan. ஸோ இப்படி ஒரு கதை இருக்குது, இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, மிட்சுபிஷிக்கு Hyundai கூட இப்படி ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறது இந்த வண்டிக்கு நான் ஆர்என்டி பண்ணும்போது தான் எனக்கே வந்து தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ எல்லாமே பிளாட்ஃபார்ம் எல்லாம் சேம் தான். ஆனால் என்ஜின் வந்து ப்ராப்பராக இது Hyundaiயோடைய என்ஜின் தான். 2.9 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் 150 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அண்ட் 345 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அந்த டைமில் 6 ஸ்பீட் எல்லாம் பாப்புலர் ஆகல. ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இருந்தது. இதை தவிர பெட்ரோல் மாடல் ஒன்று இருந்தது. ஆனால் இந்தியாவில் டீசல் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு என்ஜின் தான். இன்னைக்கு வரைக்குமே நல்லா தான் ஓடி இருக்கு. 1,77,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக ஓடி இருக்கு. இந்த டைம் பீரியட்ல கம்மியாக தான் ஓடி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ஜின் இன்னும் நல்லாவே இருக்கு. இந்த வண்டியோடைய ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ஓனர் கிட்ட சில வார்த்தைகள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ரேரான டைனோசரை மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். ஸோ இந்த வண்டியோடைய ஓனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபாகரன் சார். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். ஃபேண்டாஸ்டிக். ஸோ சார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி நல்லா ரெடியாகி வந்திருக்காரு. எங்கேயோ போறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாங்க சார். ஓகே, சூப்பர். ஸோ Hyundai Terracan சார், இது நீங்கள் எடுத்து இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது ஏதாவது ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி ஏதாவது சொல்ல முடியுமா? சார் நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. வேற எந்த எக்ஸஸ் மெயின்டெனன்ஸ்லாம் வந்ததே இல்ல ஓகே. இப்போ வரைக்கும். இட் பரவாயில்ல. ஹஸ் பீன் டிரைவிங் குட். நான் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு மாதத்துக்கே அரௌண்ட் 500-600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம். ஓ. தேர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் திஸ் கார். ஓகே ஓகே. இட் ஜஸ்ட் கீப்ஸ் கிளைடிங். ஊரில் எவ்வளவோ வண்டி இருந்தும் ஏன் இந்த வண்டி எடுத்தீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி சார், வெரி ரேர் பீஸ். ஆமாம். ஒன் இஸ் தட் மை enthusiasm in கெட்டிங் அ ரேர் பீஸ். ஓகே. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ நோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லைஃப் 1,70,000 அசால்ட்டாக ஓடுற வண்டி. ஆ. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு சிகே இது வந்து என்ன சொல்கிறது இம்போர்ட்டட் கார். கரெக்ட். ஸோ டெஃபினட்டாக இட் வில் கிவ் அ குட் லைஃப். ஓகே. அதுனா ஜஸ்ட் டு ஹேவ் அ ப்ராக்டிஸ் ஆன் தட். அதான் ப்ராக்டிக்கலாக போகிறதுக்கு தான். ஓகே ஓகே. ஸோ இந்த வண்டியில் பர்டிகுலர்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது? 4 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ். ஆமாம் 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். ஓகே. 4 வீல் டிரைவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் த லாஸ்ட் சீட் ஆ. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கார்ஸோட கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் ஃபார் 7 சீட்டர் ஃபேமிலி கார். ஓகே ஓகே. ஸோ நார்மலாக வந்து லாங் டிரைவில் போகிறோமா ப்ளஸ் ஏசி கூட வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரண்ட் ஏசி நம்ம நார்மல் காரில் அதில் வந்து பேக் ஆல்சோ வி ஹேவ் அ ஏசி வித் அ கண்ட்ரோலர். ஓ. ஓகே. ஸோ திஸ் வாஸ் பீன் கிவன் இன் 2005. ஆமாம் ஆமாம். ஸோ திஸ் இஸ் ஒன் லைக் ஓகே அ குட் கார் டு கோ வித்.
அதான் சூப்பர். இன்னி வரைக்கும் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி யூஸ். ஆல்ரைட், ஆல்ரைட். ஸோ ரைட், இந்த மாதிரி ரேரான பீஸ் வச்சுக்கிறதே ஒரு அபூர்வமான விஷயம். இது இப்போ ஹுண்டையோடைய சர்வீஸுக்கு போனீங்கன்னா ஜென்ரலாகவே இப்போ இருக்கிற ஹுண்டை கார்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வண்டி இது ஹுண்டையில் இப்படி ஒரு வண்டி வந்திருக்கா அப்படின்னு எல்லா ஷோரூமும் தெரியுமா? எல்லா டீலர்ஸும் வந்து எல்லா சர்வீஸ் பழைய சென்டருமே தெரியுமா? 2005 இருக்கிற டீலர்ஸில் எல்லாம் தெரியும். ஓகே, பழைய டீலர்ஸ்க்கு தெரியும். பழைய டீலர்ஸ்க்குலாம் எல்லாம் தெரியும். ஃபேஸ் அதை ஓகே, பழைய ஓகே. டீலர்ஸ்க்கு ஆனால் ஸ்டாஃப் வந்து என்ன இது என்ன ஹுண்டையில் இப்படி ஒரு வண்டியை சொல்லிட்டு யோசிப்பாங்க கரெக்டா? ஆயிருக்கு, சில ஏரியாஸில் ஆயிருக்கு. ஓகே, பட் நார்மலாக வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலி அங்கே சர்வீஸ் பண்ணுறதுல ஆள் இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நோ ப்ராப்ளம் அந்த. ஆல்ரைட், குவைட் நைஸ். ஸோ இதில் வந்து ஒரு யூனிக்கான காம்பினேஷன், ஹுண்டையோடைய என்ஜின், ஹுண்டையோடைய பாடி டிசைன் எல்லாமே, ஆனால் பிளாட்ஃபார்ம் மெக்கானிக்கல்ஸ் எல்லாம் பஜேரோ ஓடுது. ஸோ யூனிக்கான காம்பினேஷன். வாங்க எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணி பார்த்துலாம். வெரி தேங்க்யூ ஃபார் த தேங்க்யூ ஃபார் லெண்டிங் அஸ் த வெஹிக்கிள். உண்மையாகவே ஒரு ரேரான பீஸு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆல்ரைட், வாங்க இந்த ஹுண்டை டெரக்கானில் என்ன மாதிரி யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை பார்த்துலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹுண்டை டெரக்கான் எஸ்யூவி 4-wheel drive இந்த வண்டியோடைய ஒரு குயிக்கான ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துடலாங்க. இந்த வண்டியோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணது கொரியாவில் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சவுத் கொரியாவில். 2001 2007 வரைக்கும் இந்த வண்டி ப்ரொடக்ஷனில் இருந்தது. அதில் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது 2003 அந்த டைமில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 மாடல். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்கார்பியோ மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இந்த கிரில் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிட்டாங்க. ஹுண்டையோடைய குளோபல் டிசைன் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ரைட், அந்த டைமில் வந்து இந்தியாவில் ஹுண்டையோடைய ப்ரீமியம் செடான்ஸ் சேல்ஸில் இருந்தது. அதாவது ஹுண்டை சொனாட்டா, எலான்ட்ரா அந்த மாதிரி கார்ஸ்லாம் இருந்தது. ஆனால் எஸ்யூவியில் அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்போ தான் பழகிட்டு இருந்தாங்க. அதனால தான் பிளாட்ஃபார்ம் வந்து மிட்சுபிஷி கிட்ட இருந்து வாங்கி இந்த வண்டியை மேக் பண்ணாங்க. ஆனால் பாடி டிசைனு, இன்டீரியர், என்ஜின் இது எல்லாமே வந்து ஹுண்டையோடது. பிளாட்ஃபார்ம் மெக்கானிக்கல்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் மிட்சுபிஷி பெஜரோடையது. ஓகே, ஸோ வண்டியோடைய ஓவரால் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 mm வருதுங்க. அதாவது 4.7 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய வண்டி இது. நல்ல மேசிவான வெஹிக்கிள். அதுக்கேற்ற சீட்ஸும் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற ப்ரெசன்ஸும் இந்த வண்டியில் தாராளமாகவே இருந்துச்சு. அந்த டைமில் இந்தியாவுக்கு இதை வந்து கொண்டு வந்தது இது சிகேடி கிடையாதுங்க, சிபியு. கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக தான் இந்த வண்டியை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டைம்லேயே இந்த வண்டியோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்சம் 27 லட்சம் கிட்ட இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு வேரியண்ட் தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் 7 சீட்டர் டீசல் மாடல் மட்டும் தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய ஒரு ஹிஸ்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா 2005 4-wheel drive டீசல் 7 சீட் வெர்ஷன். ஓகே, ஸோ வாங்க லுக்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். என்ஜின் ஸ்பெக்ஸ் ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ என்ஜின் மட்டும் ஹுண்டையோடது கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஸ்டிக்கான பிட்ஸும் கொஞ்சம் இருக்குது. இந்த மேலே இந்த ஏர் ஸ்கூப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது சும்மா கிடையாது. ஆக்சுவலி இது ஃபங்க்ஷனல் தான். காரணம் இவ்வளோ பெரிய என்ஜின், அதுவும் 4-wheel drive வண்டி அப்படின்னு இருக்கும்போது ஏர் இன்டேக்குக்கு அடிஷ்னலாக அந்த ஏர் ஸ்கூப் கொடுத்தா இன்டர்கூலருக்கு பெட்டராக இருக்குங்கிறதுனால தான் அந்த ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் கிரில் யூசுவலான ஒரு ரெகுலர் ஹுண்டையோடைய ஸ்மைலி டிசைன் ஃபேஸில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் அப்போவே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் யூனிட்ஸ் வந்து கொடுத்தாங்க. எல்இடிஸ் கிடையாது, ஹெச்ஐடி கிடையாது, இது ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸ் தான். ஆனால் அப்போவே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்தாங்க. என்ன சொல்கிறது, டபுள் பேரல் ஹெட்லாம்ப்ஸ் அவங்க கொடுத்தாங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸ், அதுவுமே ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான டிசைன். ஆனால் இந்த வண்டியை இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வண்டியோடைய ஓனர் சார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிரில் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி பிளாக்காக தான் வரும், ஓனர் வந்து ரெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே ரூஃப் ரெயில்ஸுமே ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் யூனிக்காக தெரியுது இந்த வண்டி. ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ அடுத்தது வண்டியோடைய டயர் சைஸ், வீல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமும் பெஜரோட அப்படியே மேட்ச் ஆகிற விஷயங்கள் தான். டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255/65 R13 அதுதான் டயர் வளர்றேன். டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255/65 R16 அதுதான் இந்த வண்டியோடைய டயர் சைஸாக இருக்குது. ஸோ இது வந்து பெஜரோக்கும் இந்த வண்டிக்கும் காமனாக வர ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு ஒரு அட்வான்டேஜ், அப்போத்தே கொஞ்சம் ஹைடெக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக்ஸ் இல்லை, ரியர்லேயுமே டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்போவே இருந்துச்சு. அண்ட் ஹேண்ட் பிரேக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் செட்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் இருக்குது, டிஸ்க் பிரேக்கும் இருக்குது. ஹேண்ட் பிரேக்குக்கு மட்டும் ட்ரம் பிரேக் வந்து இங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அப்போ கொடுத்துருந்தாங்க. ஓகே, தென் வண்டியோடைய ஓவரால் சைடு லுக்கு நீங்கள் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் ரக்கடான எஸ்யூவிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல் பாடி கிளாடிங்கோட பெரிய பெரிய வீல் ஆர்ச்சஸோட பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருந்தது. அந்த ப்ரொஃபைல் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இதில் சிஆர்டிஐ அப்படிங்கிற லோகோ பிராண்டிங், இது ஹுண்டையோடைய பெருமை. ஸோ அதை வந்து இங்கே ஃபெண்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய வீல் ஆர்ச்சஸ், அந்த வீல் ஆர்ச்சஸை ஃபுல்லாகவே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓவர் ஸ்டைல்டான லுக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இப்போ இருக்கிற காலத்தில் ரகடான லுக் வந்து
நல்லாவே எடுபடுது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய கிளாஸ் விண்டோஸ் உங்களால் பார்க்க முடியும். 7 சீட்டருங்கிறதுனால 3rd ரோவுக்குமே நல்ல பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டைமில் எல்இடி லைட்டிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்னும் கூட டாப் அண்ட் வேரியண்ட்னாலுமே அந்த டைமில் ஃபெண்டர்ஸில் ஹாலோஜன் பல்ப் இண்டிகேட்டர் தான் கொடுத்தாங்க. ஓகே. அண்ட் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து வண்டியோடையே வந்த ஒரு விஷயமா இருக்குது. ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சைடு ஃபுட் ஸ்டெப்ஸ். இந்த வண்டியோடைய ஹைட்டுக்கு அது அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அப்போயே கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி இங்கே அப்படியே லேண்ட் க்ரூசர் ப்ராடோவை ஞாபகப்படுத்துது. காரணம் சில விஷயங்கள் வண்டியோட டிசைன் எலிமெண்ட்ஸ், டெயில் லேம்ப்ஸ் அதெல்லாமே வந்து ப்ராடோவை ஞாபகப்படுத்துது. சிம்பிளான பாக்ஸி டிசைன் டெயில்கேட் தான். இதில் சில யூனிக்கான விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஓகே. ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர்லாம் நார்மல் தான். இந்த ஸ்பாய்லர் ஒரு யூனிக்கான டிசைன் எலிமெண்ட். இது வந்து ரெட் பெயிண்ட் பண்ணியிருக்காரு வண்டியோடைய ஓனர். ஆனால் இந்த ஸ்பாய்லர் ஆக்சுவலி ஃபேக்ட்ரியிலிருந்தே இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு வந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாக நல்லாவே இருக்குது. ஓகே. மற்றபடி ரியர் பம்பர்லாம் கொஞ்சம் நல்லா புச்சா பெருசாக பல்கியாக தான் டியூவல் டோன் கலரில் வருது. பார்க்குறதுக்கே ரோட்டில் போகும்போது தனியாக தெரியும். ஆனால் பல பேர் இந்த வண்டியை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன லேண்ட் க்ரூசரா, ஸ்கார்பியோவா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது ஆக்சுவலி ஹியூண்டேயோடைய டெரக்கான். ஸோ ஹியூண்டேயோடைய டெரக்கானுக்கு இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ், இது 4 வீல் டிரைவோட வந்தது. ஸோ 4 வீல் டிரைவ் பிராண்டிங் இங்கே ரியர் டெயில்கேட்டில் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த ரியர் பம்பரில் நீங்கள் பார்க்கலாம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாம் அந்த டைமில் இல்லை. இந்த வண்டியோடைய ஓனர் வந்து ரிவர்ஸ் கேமரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் பார்க்கிங் சென்சர்ஸ், பார்க்கிங் கேமரா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. வண்டிக்கு அடியில் பாடிக்கு அடியில் தான் வண்டியோடைய ஸ்பேர் வீல் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஃபுல் சைஸ் 16 இன்ச்சு இது ஸ்பேர் வீல் தான். ஸோ அந்த டைமில் எஸ்யூவி அப்படின்னு எடுத்தாலே அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டாண்டர்டாக காமனாக வர்ற ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இதுதான் அந்த வண்டியோடைய ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை. இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஆல்ரைட். ஹியூண்டே டெரக்கான், அதாவது ஹியூண்டேயோடைய ஓஜி எஸ்யூவிஸோடைய இன்டீரியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த டைமில் ஜென்ரலாகவே எஸ்யூவிஸோடைய இன்டீரியர், பொதுவாகவே கார்ஸோடைய இன்டீரியர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. மெட்டீரியல் ஃபோக்கஸ்டான குவாலிட்டி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர பெரிய அளவில் ஃபீச்சர்ஸில் அந்தளவுக்கு ஆடம்பரம் இருக்காது. ஆனாலும் சில பல ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்போவே வந்து கொடுத்தாங்க. அந்த டைமுக்கு சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் உண்மையாகவே இருந்துச்சுங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் எஸ்யூவி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாங்க ஹியூண்டே. ஓகே. வாங்க இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயம் நீங்கள் பார்க்கலாம், பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எல்லாம் இல்லை. அந்த டைமில் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து 8 வே அட்ஜஸ்டபிள், 8 வேயா 10 வே அட்ஜஸ்டபிள் சீட் தான். ஆனால் ஃபுல்லி மேனுவல். ஓகே. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் இந்த பிட்டை மட்டும் தூக்குறதுக்கு. ஓகே, சரிதா? அதே இது வந்து சீட்டை மொத்தமாக தூக்குறதுக்கு. புரியுதா? ஸோ சீட்டை மட்டுமே நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் இந்த பேக்குன்னு தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக ரிக்ளைன் இருக்குது அண்ட் ஸ்லைடிங் இருக்குது. ஆனால் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. 10 வே மேனுவலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். ஆல்ரைட். அது போக இங்கே டோர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயுமே முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல், சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து, வுட் ஃபினிஷ் எல்லாம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி லெதர் மெட்டீரியல். இது வந்து சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸ். அந்த டைமில் இந்த சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே 90s 2000s கார்ஸில் எல்லாமே இந்த மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த விஷயங்கள் இந்த வண்டிக்கும் பொருந்தும். இதுவே நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் தாங்க. ஆனால் இது இப்போ வந்து இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறதுனால இது போயிருக்கு. பட் ஸ்டில் ஓகே. பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு பெரிய ஃபோக்கஸ் இல்லை அந்த டைமில். ஆனால் இன்டீரியருக்கு உள்ளே உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ், கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் நிறையாவே கொடுத்தாங்க அந்த டைமில். ஓகே. ஸ்டீரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம். சிம்பிளான ஸ்டீரிங் வீல் தான். டியூவல் ஏர் பேக்ஸ் தான் அந்த டைமில் இருந்துச்சு. 6 ஏர் பேக்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இது ஹைட்ராலிக் ஸ்டீரிங், ஹைட்ராலிக் பவர் அசிஸ்ட் ஸ்டீரிங். இது எலக்ட்ரானிக் கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் இருக்கும். ஆனால் ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொரு யூனிக்கான பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாகவே சாவியை வந்து நம்ம இந்த காலமில் போட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கே சைடில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் இருந்த ஹியூண்டேயோடைய எல்லா ப்ரீமியம் கார்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் சொனாட்டா அந்த மாதிரி கார்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சைடில் தான் கீ போடுற மாதிரி வரும். ஓகே. ஆல்ரைட். உள்ளே ஏறுவோம். ஓகே. ஸோ இதுதான் ஓவரால் டேஷ்போர்டு வியூ. சரிங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீலுக்கு கவலைப்படாதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து வித்தியாசமாக இங்கே ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதை நீங்கள் புல் பண்ணி இழுத்து பிடிச்சிட்டே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப ஃப்ரீயாக அட்ஜஸ்ட் ஆகுது. ரொம்ப நல்ல ரேஞ்சும் இருக்குது. ஸோ இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர். ஆனால் இதை விட யூனிக்கான ஒரு ஃபீச்சர் வேறு வண்டியில் எதுலையுமே இந்த கேட்டகரியில் பார்க்காத ஒரு ஃபீச்சர் என்ன சொல்லிட்டுங்களா? ஹெட்ரெஸ்ட். ஹெட்ரெஸ்ட்டில் என்ன யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஹெட்ரெஸ்ட் நார்மலாக மேலே கீழே மட்டும் இல்லைங்க. இது வந்து இப்படி ஃபார்வர்ட் அட்ஜஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்படி உட்காடுறேன், எனக்கு இங்கே சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வரணும் அப்படின்னா இப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. நைஸ் இல்லை? திரும்ப வேணான்னா ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு எந்த வண்டியிலே இருக்குது? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இது ஒரு யூனிக் ஃபீச்சராக இருக்குது.
வெரி சிம்பிள், வெரி நீட்டு. மாதிரி தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கூட இவர் வந்து சார் வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் மார்க்கெட்டாக. ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோலாம் வேணுங்கிறதுக்காக ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நார்மலாக ஒரு பட்டன் டைப் ஆடியோ சிஸ்டம் தான் வரும். அதுவும் 6 CD சேஞ்சர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன 6 CD சேஞ்சர் அப்படின்னு கேட்குறீங்களா? 2000s கார்ஸ் எல்லாமே சிடி பிளேயர் தான் வரும், சிடி டிவிடி பிளேயர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிடிங்கிறது கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மி. அப்படின்னு இருக்கும்போது 6 சிடி நீங்கள் வந்து டிஸ்க் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த சிடி வேணுமோ அப்படி நீங்கள் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி சிடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க பல ப்ரீமியம் கார்ஸில். அந்த ஃபீச்சர் இந்த ஹியூண்டை டெராக்காருக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டன் டைப் சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க 6 CD சேஞ்சரோட. சிடி சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ டிரைவர் சீட் இருக்கு இல்லையா, இந்த கோ டிரைவர் சீட்டுக்கு அடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 சிடியும் போடுறதுக்கு ஸ்லாட் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்து சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் ஆகிறதுக்கு இங்கே ஒரு ஹெட் யூனிட் வச்சுருந்தாங்க. அதுதான் ஆக்சுவல் இந்த வண்டியோடைய ஹெட் யூனிட் சிஸ்டம். இது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்ங்கிறதுனால ரொம்ப சிம்பிள் ஆகிருச்சு. அண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி கிடையாது, இது ப்ராப்பர்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, மல்டி மோட்ஸோட வரும். ஸோ வாங்க எப்படி இருக்குங்கிறத நம்ம வண்டியை ஸ்டார்ட்டே பண்ணி பார்த்துடலாமே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ஜின் நோட் பார்த்துடலாமா? ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு. அப்படின்னு இருக்கும்போது ஏசியும் ஆன் ஆயிருச்சு. ஸோ ஏசி நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஓகே, அதுக்கான தனி டிஸ்பிளே கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, விண்டேஜ் டைப்பில் ஒரு லுக்கு, ஒரு கிளாஸியான லுக் வந்து கிடைக்குது. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ். ஸோ அந்த வகையில் சூப்பர். அண்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் பேட் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஆஷ்ட்ரே டம் அடிக்கிறவங்களுக்கு இங்கே ஆஷ்ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி சிகரெட் லைட்டர் இங்கே இருக்கும். இது இப்போ 12 V சார்ஜிங் சாக்கெட்டாக வந்து சார் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, அது போக இங்கே பல சுவிட்சஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் 4-wheel டிரைவ் சிஸ்டமுக்கு இங்கே இருக்குங்க செலக்டர் 2H 4H 4L. ப்ராப்பராக மிட்சுபிஷி பெஜரோவில் என்ன 4-wheel டிரைவ் சிஸ்டம் வருமோ அந்த ஸ்விட்ச் அண்ட் அந்த மெக்கானிக்கல்ஸ் இந்த வண்டிக்கும் உண்டு. ஸோ அந்த விஷயங்களை தான் அப்படியே இது கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, வெரி வெரி சிம்பிள் டு லுக் அட். ஸோ ஜென்ரலாகவே இது ரியர் வீல் டிரைவ் ஃபோக்கஸ்ட் வண்டிங்கிறதுனால ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து வண்டி ஃபுல்லாக பின்னாடி வரைக்கும் போகுது. அதனால கொஞ்சம் இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஆனால் அந்த டைமில் இது வந்து நல்ல ரீஃபைண்டான இன்ஜின் தாங்க. ஓகே, இங்கே தனியாக ஒரு 12 V இது சிகரெட் லைட்டர் ஒன்று இருக்குது. ஆனால் 12 V சார்ஜிங் சாக்கெட்டாக இதை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் க்ளவ் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல், ஒரு நார்மலான க்ளவ் பாக்ஸ். SRS ஏர்பேக் அங்கே முன்னாடி வருது. டியூவல் ஏர்பேக்ஸ் அந்த டைமில் வந்தது ஒரு பெரிய ப்ரீமியமான விஷயமா இருந்துச்சு. அதுவும் இந்த கேட்டகரியில் ஹியூண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ் வந்துச்சு. ஓகே, அண்டு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம், இது மேனுவல் டிம்மிங் இல்லைங்கோ, ப்ராப்பர் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் அந்த டைம்லேயே இதை வந்து கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி இன்னொரு டிஸ்பிளே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பஸ் அண்ட் டைரக்ஷனல் இண்டிகேட்டர்ஸ், டைரக்ஷன் காட்டுறதுக்கு, கம்பஸ் காட்டுறதுக்கு, ஆல்டிமீட்டர், ஆல்டிடியூட் மீட்டர் அதெல்லாமே இதில் வரும். ஆனால் அது இந்த வண்டியில் ஒர்க்கிங் இல்லை, பட் ஸ்டில் ஓகே. அண்ட் ஃபுல் கேபின் லைட்டிங் எல்இடிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு சார். அண்ட் கோ டிரைவர் சைட் வேனிட்டி மிரர். ஓ வாவ், இந்த சன் வைசர் வந்து சுவேடு வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஒரு சின்ன வேனிட்டி மிரர் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அண்ட் ரியர் ஏசி பார்த்தீங்கன்னா இங்கே ரூஃப் ஏசி தான், பெரிய ரூஃப் ஏசி சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, யூனிட்டு ரைட், இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும். அண்ட் சென்டரில் இங்கே உங்களுக்கு அடிஷ்னல் 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. ஓகே, ஆல்ரைட். அண்ட் ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான், இதுதான் நான் சொன்னேன். ஹேண்ட் பிரேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரம் பிரேக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா வீலுக்குமே டிஸ்க் பிரேக் நார்மலாக பிரேக்கிங் சிஸ்டமுக்கு வருது. ஆம்ரெஸ்ட் நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட், தடியான ஆம்ரெஸ்ட். ஆனால் டபுள் லேயர், ஒரு லேயர் இது, செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இது. ஓகே, ஸோ 2 லேயருக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு நைஸான அட்டென்ஷன் டு டீடைல். ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் அந்த டைமுக்கு இது நல்ல ப்ரீமியமான இன்டீரியர் அப்படின்னு சொல்லலாம். டோர் க்ளோஸ் பண்ணால் சுத்தமாக இந்த நாய்ஸ் கூட வராது. என்ஜினோட நாய்ஸ் சுத்தமாக இல்லைங்க. ஆக்சுவலி ஒரு இன்னோவாவில் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த டைம்லேயே எந்த அளவுக்கு ரீஃபைன்மெண்ட், அது இவ்வளோ பெரிய என்ஜினுக்கு வந்தது பெரிய விஷயம். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஆல் 4 பவர் விண்டோஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து 1 டச் டவுன் அண்ட் அப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1 டச் டவுன், 1 டச் டவுனும் இல்லை அப்பும் இல்லை, ஸ்டில் ஓகே. ஆனால் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் அந்த டைமில் கொடுத்தாங்க. இது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் அந்த டைமுக்கு. ஓகே ரைட், இப்போ பேக் சீட்ஸ் போய் பார்க்கலாமா? ஆல் ரைட். ஸோ இந்த ஹிண்டே டெரக்கன் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு கொஞ்சம் பெரிய எஸ்யூவி தான். ஓகே, அதாவது பெஜரோடைய பிளாட்ஃபார்ம்னு நீங்கள் புரிஞ்சுருக்கணும். இது கொஞ்சம் நல்ல பெரிய வண்டி தான், அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் குவாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லெதர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் லெதர் அப்போல்சரி,
இது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபேக்ட்ரியிலிருந்து அன்னைக்கு வந்த அதே சேம் லெதர் சீட்ஸ் தான். அது இன்னைக்கு வரைக்குமே நல்ல சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. இத்தனை வருஷமாக தாங்கி இருக்குது. அதுவே எனக்கு ஒரு பெரிய சூப்பரான விஷயமா தான் இருக்குது, சர்ப்ரைஸான விஷயமா இருக்குது. ஓகே, ஓவரால் ரியர் சீட் கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குங்க. ஓகே, என் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் குறைவாக இருக்குது. ஆனால் மற்றபடி ஸ்பேஸ் ஓகே, நாட் பேட். டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இருக்கும்போது கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கு டிரைவர் சீட்டு. இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் ஹெட்ரூம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓகே, அந்த டைமில் ஜென்ரலாகவே இந்த லேடர் ஃப்ரேம் ஆஃப் ரோட் எஸ்யூவிஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேக் சீட் லாங் டிஸ்டன்ஸ் கம்ஃபர்ட்டுக்கு அருமையான வண்டி. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காரு. இங்கே அடிஷனல் கம்ஃபர்ட்டுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று, இந்த மாதிரி பெரிய ஆம்ரெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே சில ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே இங்கே ஒரு ஃபில்ட் லைன்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ் இல்லை? ஓகே, அண்டு பவர் விண்டோஸ், நார்மலாக வர பவர் விண்டோஸ் சூப்பர். இங்கேயுமே லெதர் பேடட் ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் நல்லா சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ், சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் எல்லா பக்கமும் இருக்குது. மேலே ஏசி நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே தனி யூனிட்டாக இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. 6 வென்ட்ஸு பேக் சீட்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஏசி த்ரோ சூப்பராக வரும். கடைசி வரைக்குமே 3rd row வரைக்குமே சூப்பராக வருங்கிறது ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அடிஷனல் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரியர் ஏசி கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்டோரேஜ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை புல் பண்ணால் இங்கே ஒரு ஆஷ்ட்ரே பாக்ஸ் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பவர் அவுட்லெட் 12 volt சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அடிஷனலாக இந்த மாதிரி 2 பாப் அவுட் கப் ஹோல்டர்ஸ் 2 வருது. நீட்டான ஜெர்மன் இன்ஸ்பயர்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இத்தனை விஷயங்கள் இங்கே ரியரில் கொடுத்துருக்காங்க. பட் சேட்லி இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக கப் ஹோல்டர்ஸ் தான் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஓவரால் ஸ்பேஸ் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியர் சீட்ஸை நீங்கள் இன்ஃபேக்ட் ரிக்ளைன் அட்ஜஸ்ட்டும் கூட பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபார்வர்டா வேணும்னா இன்னும் சாய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சாய்ச்சிக்க முடியும். 3rd rowல யாரும் இல்லாத பட்சத்தில் இந்த அளவு சாஞ்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. என்னென்னா இங்கே பூட் லேம்ப், ரியரில் ரூஃப் லேம்ப் எதுவும் இல்லை. அது ஒரு மிஸ்ஸிங்கான விஷயமா இருக்குது. மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகே. இப்போ 3rd row போய் பார்க்கலாமா? ஓகே, 3rd row அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸ் கொஞ்சம் ஹெவிங்க. அண்ட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபீச்சர்லாம் கிடையாது இந்த வண்டியில். ஸோ 2 லீவரை பிடிச்சி தூக்கி அப்படி தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் ஓகே தான். அப்பா, 3rd row நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த 3rd row வந்து மென்ட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன். ஓகே, அதுவும் 2nd row சீட்டுக்கு வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன்லாம் இல்லை. அண்ட் 3rd row சீட்டுக்கு ஹெட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு இருக்கும்போது இது டெம்பரரி யூஸுக்கு மட்டுமே அப்படிங்கிற ஃபோக்கஸ்னால தான் இந்த 3rd row வந்து பண்ணியிருக்கிறது. நான் இப்போ வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு உட்காந்து காமிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா என்னால் முட்டி உள்ளே கொண்டு போகவே முடியல. ஸோ ஒரு ஆள் உட்காந்தா இப்படி ஜாலியாக இப்படி உட்காந்துக்கலாம். ஏசியும் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி நல்லாவே இருக்கும். ஆனால் இது வந்து மென்ட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன். ஆனால் சில்ட்ரன் உட்காந்தாலுமே இங்கே ப்ராப்பர் 3 point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தனியாக இங்கே ஒரு பூட்டுக்கு வரக்கூடிய ஒரு லேம்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஒர்க் ஆகலை, பட் ஸ்டில் ஓகே. இந்த அளவுக்கு இருக்குது 3rd row கம்ஃபர்ட். குழந்தைங்களுக்கு ஓகே. ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வண்டியில் இந்த 3rd row சீட்ஸ் 2 மடக்கி போட்டுட்டு சைடில் அப்படி தொங்க போட்டுடலாம். ஸோ இனோவா டைப் மாதிரி அப்படி போட்டுட்டிங்கன்னா நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. 5 பேர் ப்ளஸ் லக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் லக்கேஜ் ஏற்றிட்டு போகலாம். 7 பேர் இந்த மாதிரி 3rd row குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஓகேங்க. அந்த டைமில் இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபோக்கஸ்டாக இல்லாத வண்டி, அதுவும் 4-wheel drive வண்டின்னு இருக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கிறது ஓகே தான். எப்படி இருந்தாலும் 5+2 சீட்டிங் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த டெரக்கான் வந்துச்சு அந்த டைமில். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் 4-wheel drive 7 seat OG 2000s டைப் எஸ்யூவி ஓட்டின ஒரு ஃபீல். ரகடாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. மேலும் பெஜரோடைய மெக்கானிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது கேட்கவே வேணாம். டியூரபிலிட்டி, அந்த ஸ்ட்ரென்த் அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த இன்ஜினுமே ரொம்ப கேப்பபிளாக நல்லாவே இருக்குங்க. இத்தனை காலம் இவ்வளோ நாளாக ஓடி இருக்குது, அதுவும் நல்ல தட்டியும் தாங்கியிருக்கு அப்படிங்கிறதே ஒரு சூப்பரான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய டைப் எஸ்யூவிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்னும் கூட நல்லா மெயின்டைன் பண்ணி கண்டிஷனாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நாங்கள் சில எஸ்யூவிஸ் வந்து ரிவ்யூஸ்க்காக தேடிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு பழைய ஃபர்ஸ்ட் டைப் பெஜேரோ அண்ட் குவாலிஸ் இந்த மாதிரி கார்ஸ்லாம் நாங்கள் ரிவ்யூஸ்க்கு தேடிட்டுருக்கோம். அவசியம் உங்ககிட்ட இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. அண்ட் உங்கள் காரை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுடைய கார் லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு வரோங்க. ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ஹியூண்டை டெரக்கான் ஒரு ரேர் பீஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.